அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. அமித்ஷாவை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. தில்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரின் இல்லத்தில் இன்று மார்ச் 25 சந்தித்து பேசினார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமித்ஷாவை இபிஎஸ் சந்தித்துள்ளார். தில்லியில் உள்ள அதிமுக அலுவலக திறப்பு விழாவுக்காக சென்ற எடப்பாடி பழனிசாமி அரசியல் சந்திப்புகளையும் மேற்கொண்டுள்ளார். இபிஎஸ் உடன் கட்சியின் முக்கிய தலைவர்களான எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி உள்ளிட்டோரும் தில்லி சென்றுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர்கள் தில்லி செல்லும் போது தமிழக அரசின் வாகனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். எனினும் அரசு வாகனத்தை பயன்படுத்த மறுத்து தனி வாகனத்தில் அமித்ஷா இல்லத்துக்கு இபிஎஸ் சென்றுள்ளார். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தினமணி ஆசிரியர் கி வைத்தியநாதன் சந்திப்பு. இணையதள செய்திப்பிரிவு. பிரதமர் நரேந்திர மோடியை தினமணி நாளிதழ் ஆசிரியர் கி வைத்தியநாதன் சந்தித்து பேசினார். தில்லியில் பிரதமரை இன்று செவ்வாய்க்கிழமை மாலை சந்திக்க கி வைத்தியநாதன் தினமணியின் 90ஆம் ஆண்டு சிறப்பு மலர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு அழைப்பு விடுத்தார். சுமார் 25 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மேலும் பல்வேறு விஷயங்கள் பற்றியும் இருவரும் விவாதித்தனர். கணினி முன் அமர்ந்து வேலை செய்பவரா? முதுகெலும்பு பிரச்சனை வராமல் தடுப்பது எப்படி? அமர்ந்து வேலை செய்பவரா? உடல் பருமன் கொண்டவரா? அதிக எடையை தூக்குகிறீர்களா? நீண்ட நாட்கள் முதுகின் கீழ் வலி இருக்கிறதா? அப்படியெனில் உங்களுக்கு முதுகெலும்பில் பிரச்சனை இருக்கலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். முதுகெலும்பு அல்லது முதுகுத்தண்டு ஸ்பைன் என்பது நரம்பியல் திசுக்களான மூளையிலிருந்து முதுகின் கீழ் பகுதி வரையுள்ள நீண்ட மெல்லிய குழாய் அமைப்பு. இது உடலை தாங்கும், உடலுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கும், உடல் இயக்கத்திற்கு உதவும் முக்கிய அமைப்பு. இந்த முதுகெலும்பு அல்லது முதுகுத்தண்டில் பிரச்சனை என்பது இந்தியாவில் 60% பேருக்கு இருப்பதாகவும், பேக் பெயின், முதுகின் கீழ் ஏற்படும் வலி 48% பேருக்கு இருப்பதாகவும் கூறுகிறார் வர்த்தமான மகாவீரர் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் தீபக் ஜோஷி. உலக சுகாதார அமைப்பின் தகவலின்படி 2020ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் 61.9 கோடி பேர் பேக் பெயின் என்று
கீழ் முதுகுவலியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவே 2050 ஆண்டு மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் வயது முதிர்வு காரணமாக பாதிப்பு எண்ணிக்கை 84.3 கோடியாக அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் உடல் செயல்பாடு இல்லாததற்கு காரணமாக இருப்பது இந்த கீழ் முதுகுவலி. இது எந்த வயதிலும் ஏற்படலாம். உலகம் முழுவதும் பெரும்பாலான அனைவரும் ஒரு முறையாவது இந்த வலியை அனுபவிக்கின்றனர் என்கின்றன தரவுகள். அமர்ந்தே இருக்கும் வாழ்க்கை முறை, நேராக நிமிர்ந்து அமராதிருத்தல், வயது முதிர்வு, உடல் பருமன் போன்றவை இதற்கு காரணங்களாக இருக்கின்றன. மேலும் பெண்கள், கிராமப்புற மக்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மத்தியில் அதிக பாதிப்பு இருக்கிறது. இந்தியா முதுகெலும்பு காயங்கள் மையத்தின் ISIC இயக்குனரும் தலைவருமான டாக்டர் விகாஸ் தாண்டன் இது பற்றி கூறுகையில், முதுகெலும்பின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் ஒட்டுமொத்த உடல் நலத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. தங்களுடைய உடல் இயக்கத்திற்கும் பெரிதும் உதவுகிறது. உடலின் பிற உறுப்புகளுக்கு கட்டளையிடும் தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. முதுகெலும்பு உங்களை நிமிர்ந்து இருக்கச் செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமல்ல, இது உங்களுடைய இயக்கம் மற்றும் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கான அடித்தளமாகும் என்கிறார். முதுகெலும்பு ஆரோக்கியம் ஏன் முக்கியம்? தில்லி ஆகாஷ் ஹெல்த் கேர் எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை துறை இயக்குனர் டாக்டர் ஆஷிஷ் சௌத்ரி கூறுகையில், உடலின் மைய அச்சுமுதுகெலும்பு இது நீங்கள் நிலையாக நிற்பதற்கும் கீழே குனிவதற்கும் தேவைக்கு தகுந்தவாறு உடலை உழைப்பதற்கும் உதவுகிறது. ஏன் விளையாடுவதற்கு, தீவிரமாக உடல் பயிற்சி செய்வதற்கு எல்லாம் முடிகிறது என்றால் அதற்கு காரணம் முதுகுத்தண்டுதான். நீண்ட நேரம் வேலை செய்வது, அதிக நேரம் மொபைல் சாதனங்களை பார்ப்பதும் முதுகெலும்பு பிரச்சனைக்கு காரணமாகும் என்றார். ஏனெனில் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், IT ஊழியர்கள், முதியவர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் ஆகியோர்களிடையே இந்த பிரச்சனை அதிகம் காணப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் நீண்ட நேரம் கணினியின் முன் அமர்ந்திருப்பவர்கள், அதிக எடை தூக்குபவர்கள், உடல் இயக்கம் குறைவாக கொண்டிருப்பவர்கள். இவர்களுக்கு முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். தில்லி PSRI மருத்துவமனையின் டாக்டர் துரு சதுர்வேதி கூறுகையில், இப்போது இளைஞர்களுக்கும் அதிகமாக முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. காரணம், உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்லும் இளைஞர்கள் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமின்றி தகுதிக்கு மீறி அளவுக்கு அதிகமாக எடையை தூக்குகின்றனர். அதிக எடையுடன் ஸ்குவாட் போன்ற உடற்பயிற்சிகளை செய்கின்றனர். அதே போல வேலை செய்யும் இடத்தில் உட்காரும் போது நிமிர்ந்து உட்கார்ந்திருத்தலும் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து, மோசமான சாலைகளில் பயணிப்பதாலும்
பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. நீரிழிவு நோய், உடல் பருமன் இருப்பவர்கள் மறைமுகமாக முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுகின்றனர். 15-17 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிக நேரம் மொபைல், டிவி பார்ப்பதால் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுகின்றனர். அதனால் குழந்தைகள் உள்பட அனைவருக்கும் உடல் இயக்கம் என்பது அவசியமானது. உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் நிமிர்ந்து உட்கார வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். கீழ் முதுகு வலி, முதுகெலும்பு டிஸ்குகள் நகர்ந்து ஸ்பாண்டிலிட்டிஸ், சாட்டிகா, ஆஸ்ட்ரோயோசிஸ், ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ் ஆகியவை மிகவும் பொதுவான முதுகெலும்பு பிரச்சனைகள். முதுகுத்தண்டு காயங்கள், முதுகெலும்பு சிதைவது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. சாலை விபத்து மற்றும் விளையாட்டின் போது முதுகெலும்பு உடைவதால் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ முடக்குவாதம், பாரலிசிஸ் ஏற்படுகிறது. சிகிச்சை முறைகள்: நோய் எதிர்ப்பு மருந்துகள், ஃபிசியோதெரப்பி, தசைகளுக்கு வலிவூட்டும் உடற்பயிற்சிகள், ஸ்டெராய்டு ஊசிகள், அறுவை சிகிச்சை என இதற்கு பல சிகிச்சை முறைகள் உள்ளன. வாழ்க்கை முறை மாற்றம், மருந்துகள் மற்றும் ஃபிசியோதெரப்பி மூலமாக முதுகெலும்பு தொடர்பான சாதாரண பிரச்சனைகளை சரி செய்துவிடலாம். முதல் 6-8 வாரங்களுக்கு இதனை முயற்சி செய்த பின்னர் அறுவை சிகிச்சை குறித்து முடிவு எடுக்கப்படும். அதேபோல சிகிச்சையில் சிடி ஸ்கேன் மிகவும் முக்கியம். அறிகுறிகளை பொறுத்து அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதேபோல இந்தியாவில் முதுகெலும்பு தொடர்பான அறுவை சிகிச்சைகளில் 80 முதல் 95% வெற்றி அடைவதாகவும், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற நவீன அறுவை சிகிச்சைகள் பல வந்துவிட்டதாக டாக்டர் ரகுராம் கூறுகிறார். வராமல் தடுப்பது எப்படி? முதுகெலும்பு ஆரோக்கியத்திற்கு தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக முதுகில் உள்ள தசைகளின் வலுவிற்கு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். உட்காரும் போது நிமிர்ந்து உட்கார வேண்டும். ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமரக்கூடாது. ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இருக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருப்பது மட்டுமின்றி உடலை வளைத்து கொடுக்க வேண்டும். அலுவலகங்களில் முதுகு நேராக இருக்கும் வகையிலான நாற்காலிகளை பயன்படுத்தலாம். நேரடியாக வேகமாக முன்னோக்கி குனியக்கூடாது. தகுதிக்கு மீறி அதிக எடை கொண்ட பொருள்களை தூக்கக்கூடாது. அப்படி எடை கொண்ட பொருள்களை தூக்கினால் முதுகுக்கு அழுத்தம் கொடுக்காமல் கால்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். முதுகுத்தண்டு வளைவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். உடல் பருமன் வராமல் தவிர்க்க வேண்டும். உடல் எடையை சரியாக வைத்திருக்க வேண்டும். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். உடலில் சிறிது நேரம் சூரிய ஒளி படும்படி இருக்க வேண்டும். கர்ப்பிணிகள், தாய்மார்கள், மனோபாஸ் அடைந்த பெண்கள் வைட்டமின் D3, கால்சியம் போன்ற வைட்டமின்களை எடுத்திருக்க வேண்டும். அறிகுறிகள்: முதுகின் கீழ் வலி, கழுத்து பகுதி
கடினமாதல், உணர்வின்மை அல்லது மரத்துப் போதல், கூச்ச உணர்வு, தசையின் வலுக்குறைதல், நடப்பதில் சிரமம், நெகிழ்வுத்தன்மை குறைதல், குத்துவது போன்ற வலி, சமநிலை இழப்பு, நாள்பட்ட சோர்வு. நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்.